2 நாள் பயணமாக மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா தற்போது தமிழகம் வந்திருக்கிறார். பாஜகனுடைய மாநில தலைவர் நயினார் நாகேந்திரனுடைய அந்த சுற்றுப்பயண நிறைவு விழா என்பது இன்றைய தினம் புதுக்கோட்டையில் மாநில நடைபெற இருக்கிறது. இந்த புதுக்கோட்டை நடைபெறக்கூடிய அந்த நிகழ்வில் கலந்து கொண்டு உரையாற்றுவதற்கு தற்போது மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா தற்போது திருச்சி விமான நிலையம் வந்திருக்கிறார். அந்த காட்சியை தான் நம்ம பார்த்து வருகிறோம். திருச்சி மாநிலத்துல மத்திய உள்துறை அமைச்சரை பாஜகவுடைய முன்னாள் மாநில தலைவர் கூடிய அண்ணாமலை, மாநில தலைவர் நயினார் நாகேந்திரன், மத்திய இணையமைச்சர் எல் முருகன் உள்ளிட்டோர் அங்கிருந்து வரவேற்று தற்போது அவர் அங்கிருந்து புதுக்கோட்டைக்கு தற்போது புறப்பட்டிருக்கிறார். இன்று மாலை புதுக்கோட்டையில் நடைபெறக்கூடிய அந்த நிகழ்ச்சியில கலந்து கொண்ட பின்பு திருச்சியில் கூடிய தனியார் நட்சத்திர இன்று இரவு ஓய்வெடுக்கிறார். அப்பொழுது கட்சியினுடைய மூத்த நிர்வாகிகளோட ஒரு மையக்குழு கூட்டம் என்பது அவர் தலைமையில் நடைபெற இருக்கிறது. கட்சியினுடைய பணிகள், அடுத்த கட்ட தமிழ்நாட்டில் நடக்கக்கூடிய அந்த நிகழ்வுகள் தொடர்பாக பல்வேறு கட்ட ஆலோசனைகள் இந்த தினம் நடைபெற இருக்கிறது. குறிப்பாக இன்றைய தினம் இரவு திருச்சியில் ஓய்வெடுக்கக்கூடிய அவர் நாளை காலை திருச்சி ஸ்ரீரங்கம் கோயிலில் சாமி தரிசனம் என்பது செய்ய இருக்கிறார். அந்த சாமி தரிசனம் முடிந்த பிறகு பாஜக சார்பில் ஏற்பாடு செய்யப்பட்டக்கூடிய அந்த பொங்கல் நிகழ்ச்சியில அவர் கலந்து கொண்டு பொங்கல் நிகழ்ச்சியில கொண்டாட இருக்கிறார். இதில் மகளிர் அணி சார்பில் தமிழகம் முழுவதும் பல்வேறு கட்ட மகளிர் அணி நிர்வாகிகள் தற்போது திருச்சிக்கு வந்திருக்கிறார்கள். எனவே இன்றைய தினத்தை பொறுத்த வரைக்கும் பாஜக மாநில நயினார் நாகேந்திரனுடைய அந்த நிறைவு விழா, மையக்குழு கூட்டம், கூட்டணி கட்சி தலைவர்கள் சந்திப்பு என அனைத்தையும் முடித்து நாளை பொங்கல் பண்டிகையை முடித்த பிறகு நாளை திரும்பி டெல்லி செல்ல இருக்கிறார்.